அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தர்மடி வாங்கிய உதயநிதி ஸ்டாலின் வெடித்த மோதல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. ஏற்கனவே தமிழகத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய வாய்ப்பு குழப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிய தர்மடி வாங்கக்கூடிய நிலையை தான் இன்று பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கெட் அவுட் மோடி அப்படின்ற பேசிய வார்த்தையின் அடிப்படையில் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் 356 சட்டம் அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் தான் கூடிய விரைவில் திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய நிலை திமுக அடிமையாகி இருக்காங்க. சொல்லலாம் பார்த்தோன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியுடைய காலில் விழுந்து கதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லோக்கலாகவே பேசியிருக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாயே திறக்காத நிலைக்கு உருவாயிருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கெட் அவுட் மோடி சொல்லிப்பார் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற நிலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். இதனிடையில் தான் அவர் சொல்லிய சம்பவமே அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம நபர்களை அடிதடி மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. சில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் தர்மடி வாங்கியிருக்கக்கூடிய நிலை இருக்குது. இதனால் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டு போலீஸாரால் இப்போ இவருக்கு அடி விழக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. பிரதமர் மோடி போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ உதயநிதியுடைய வாய்க்குழப்பால் திமுகவுடைய தலைமையகத்துக்கே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டு அங்கு தர்மடி வாங்கியிருக்கக்கூடிய நிலை வாங்கினதாக தகவல் வெளியேற்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே நிறைய இழியும் புளியுமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே முதல்வர் ஸ்டாலின் டெல்லி கிளம்பி பிரதமர் மோடியுடைய காலில் விழுந்து கதறியதாக தகவல் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய வாய்க்கோளப்பால் திமுகவுடைய தலைமையகத்துக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் விட்டு இருக்காரு. அவர் துணை முதல்வர் ஆனதிலிருந்தே நிறைய பிரச்சனைகள் நிறைய உட்கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. உட்கட்சிக்குள்ளே ஏற்கனவே திமுக சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா திமுகவே உடையக்கூடிய அளவுக்கு தான் பேசியிருக்காரு. இப்படியே போனாக்கா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய நிலை என்ன அப்படின்னு தான் கேள்விக்குறியாகவே மாறி இருக்கு. இருந்தாலும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தர்மடி கொடுத்ததாக இப்போ தகவல் வெளியே இருக்குது. சில திமுகவுடைய தலைமையகத்துக்கு பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.